இந்தா. என்ன நிர்மலா, எங்க கிளம்பிட்ட? வேலைக்கா? ஆமா, இதே கேள்வி. வேலைக்கு தான் கிளம்புறேன். ஏன் நிர்மலா, தேவையா இது? எது? நீ வேலைக்கு போறதுதான். பேசாம வேலையை விட்டு வீட்டுல இரு. சாரிண்ணே, அது மட்டும் என்னால முடியாது. என்ன இப்படி பட்டுன்னு சொல்லிட்ட? நான் ஒன்னும் வேணும்னு பட்டுன்னு பேசல. நீ தான் சிரமப்பட்டு வாங்கின வேலைய பட்டுன்னு விட சொல்ற. இல்ல நிர்மலா, எதுக்கு நீ இப்ப வேலைக்கு போனோம் தான் நான் கேட்டேன். ஏன்னு நான் யாரையும் ஒவ்வொன்றுத்துக்கு எதிர்பார்த்து நிக்க விரும்பல. சொந்த காலம் நிக்கணும்னு நினைக்கிறேன். நீ பாட்டுக்கு இப்படி திடுதிப்புன்னு வந்து வேலையை விட சொன்னா அப்புறம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்களுக்கு என்ன மரியாதை? அப்படி இல்லம்மா, ஏதோ வீம்புக்கு வேலைக்கு சேர்ந்த. சரி, இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சே. அம்மாவே பழைய மாதிரி ஆயிட்டாங்க. நீயும் மனசு மாத்திக்க வேண்டியதானே? அண்ணே, என்னை எதையாவது பேசி குழப்பாத. நான் யாரையும் எதிர்பார்த்து வாழ விரும்பல. ஏன் நிர்மலா, சின்ன வயசுல இருந்து என்கிட்ட தானே வளர்ந்த. எல்லாத்துக்கும் என்கிட்ட தானே வந்து நிப்ப. அண்ணா பணம் கொடு, அண்ணா அதை வாங்கி கொடு, இது வாங்கி கொடுன்னு. இப்ப மட்டும் ஏமா பிரிச்சு பேசுற? இத பாருமா, உனக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை மாதிரி இருக்கு. நல்ல பெரிய இடம். எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலான்னு பாக்குறேன். அவங்களுக்கு நீ வேலைக்கு போறது பிடிக்குமோ பிடிக்காதோன்னு தெரியல. அதான் வேலையை விட்டு வீட்டுல இருன்னு சொல்றேன். ஏன்னு இன்னொரு தடவை இந்த மாப்பிள்ளை பாக்குறது, கல்யாணம், இந்த மாதிரி பேச்செல்லாம் இதோட விட்டுரு. என்னம்மா, நீ பேசுறத பார்த்தா வளர்ற மாதிரி இருக்கு. நான் ஒண்ணும் வளரல. இன்னொரு தரம் என்ன ஒருத்தன் வந்து பொண்ணு பாக்குறதும் வழிஞ்சிட்டு பேசுறதும் நான் அவன் காலில் விழுந்து கும்பிடுறதும் இதெல்லாம் சுத்த நான்சென்ஸ். அதனாலதான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம். புரியுதா? என்னம்மா, ஏன் இப்படி சொல்லிட்டு போறா? அவ ஏதோ எரிச்சல சொல்லிட்டு போறாப்பா. அப்படி இல்லம்மா, இந்த சம்பிரதாயம், பொண்ணு பாக்குற சடங்கு இதெல்லாம் வேண்டானா பரவாயில்ல, கல்யாணமும் வேண்டாங்கிற? அவ அப்படிதான்ப்பா குதிப்பா. பொறுமையா இருப்பா, எல்லாம் சரியா போயிடும். சரி, அது இருக்கட்டும், விடு. உன்கிட்ட வேற ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த புதுசா கல்யாணம் ஆனாலுங்களே உன் குழந்தையாளுங்க 2 பேரும் எப்படி இருக்காளுங்க? நல்லா இருக்காங்கம்மா. அந்த கோபி பைய விஜய ஒழுங்கா வச்சிருக்கானா? இப்ப கூட அவ அழகர் குளம் போயிருக்கா. அவ மட்டுமா? ஏண்டா, இது என்னடா கூத்தா இருக்கு? புதுசா கல்யாணம் ஆகி தாலி ஈரம் கூட இன்னும் காஞ்சிருக்காது, அதுக்குள்ள புருஷனை தனியா விட்டுட்டு அப்ப வீட்டுல போய் உக்காந்துருக்காளா? இது என்னமோ சாதாரண விஷயமா படலையே. அந்த கோபி பயலுக்கும் விஜிக்கு நடுவுல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. அந்த கோபி பைய சரியான கிறுக்கன், இது ஒரு சிடுமூஞ்சி. எப்படிடா ஜோடி பொறுத்த நல்லா இருக்கும்? அவன் அவளை ஏதோ பாடுபடுத்தி இருக்கணும்டா. அதான் அவ அப்பா வீட்டுல போய் உட்காந்துருக்கா. ஏண்டா, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம இருக்க? இல்லம்மா, அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அதானே, நீ உன் குழந்தையாளுங்களை விட்டு கொடுப்பியா? உன்கிட்ட போய் கேட்டான் பாரு. இல்லம்மா, அப்படி இல்ல. எதுவுமே தெரியாம நான் என்னத்த சொல்ல? டேய், நான் அடிச்சு சொல்றேன்டா. இதுல நிச்சயமா கோபிக்கு விஜிக்கு நடுவுல பெருசா ஏதோ சிக்கல் இருக்கு. அதனாலதான்டா அவ அப்பா வீட்டுல போய் உக்காந்துருக்கா. என்ன தூக்க வேண்டி கிடக்குது? பால் காட்டுவாங்க, கடைசி தேதியும் தெரியாதா? போன தடவை தொண்ணு தண்ணி பத்திர மாதிரி கத்துன. எனக்கு உடம்புக்கு முடியலம்மா. எல்லாத்துக்கும் பதில் வேற வச்சிருக்கீங்க. நம்ம வீட்டு வேலைனா இது முடியல அது முடியலன்னு சொல்றீங்க. இதே சர வீட்டு வேலைனா ஊருக்கு முன்னாடி சீவி சிங்கரிச்சு வெத்தலை பேட்டை கையில எடுத்துட்டு ஓடுறீங்க. மடி, வயசானவன் கூட என்ன நினைக்காம இப்படி பேசுறியம்மா. எது கேட்டாலும் பதில் வேற சொல்லிடுறீங்க. போன தடவை இதே மாதிரி தண்டத்துக்கு கரண்ட் பில்லுக்கு வேற ஃபைன் கட்டி தொலைச்சாச்சு. இந்த முறை முடியலன்னா சொல்லி தொலைக்க வேண்டியதானே? ஏன் இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க? முடியலன்னு சொல்லிக்கிட்டு அங்க கூட்டம் வேற அதிகமா இருக்கும். யார் போய் வெயில நின்று தொலையது? வயசான காலத்துல இங்க உட்காந்துட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு? சானியா, சாக்ஸ் எங்க இருக்கு? கால எங்கடா விடுற? ஏண்டா, உடம்புக்கு முடியாம இப்படி இருக்கிறேன்னு கொஞ்சம் கூட நினைக்காம உன் பொண்டாட்டி இப்படி பேசுறானே, கொஞ்சமாவது கண்டிக்கிறியாடா? ஏ கிழவி, என்ன மூட்டி விடுற? சரியான கூனி கிழவியா இருப்ப போல இருக்க. பாத்தியாடா உன் பொண்டாட்டி பேசுறத? என்னம்மா உன் பொண்டாட்டிங்கிற? உனக்கு மருமக இல்லையாவ? ஏன் இப்படி வேத்தாள் மாதிரி பிரிச்சு பாக்குற? ஏண்டா, நானாடா அவளை வேத்தாளா நினைக்கிறேன்? அவ என்ன ஒரு மனுஷியா நினைக்கிறாளாடா? அதை விடு, நீ என்ன ஒரு நாய்க்குட்டியிலும் கேவலமா நினைக்கிறியடா? இப்ப என்ன பண்ண சொல்ற?
உன்னை தூக்கி தோல்ல வச்சுட்டு தெரு தெருவா சுத்தி வர சொல்றியா? ஏண்டா பெத்தவப்படுற வேதனை உனக்கு கேலியா இருக்காடா? உன் பொண்டாட்டி என்னென்ன சொல்லி என்ன வேதனைப்படுத்துறா, இதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறியடா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? அவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடலாங்கிறியா? என்ன கம்முன்னு இருக்கா? சும்மா சும்மா அவளை குத்தம் சொல்லி வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா. கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்குவேன். என்னடா அது? என்னை அனுசரிச்சு போக சொல்ற? உன் பொண்டாட்டி என் மூஞ்சில காரி துப்பாத குறையா பேசுறா. இந்த பாருமா, குடும்பம்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்லிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. இந்த பாருமா, உன்னால அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடிஞ்சா இரு, இல்லையா அவன் வழியை பார்த்து போயிட்டாரு. சும்மா ஒன்னொன்னுக்கு என்ன படிச்சு டார்ச்சர் பண்ணாத. ஏய் வாடா. ஏண்டி விஜி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னக்கா? எப்ப ஊருக்கு போறதா உத்தேசம்? நீ பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்க. என்னக்கா நீ என்ன இப்படி விரட்டுற? ஆமாண்டி, வந்த 2 நாள் தங்கணும்னு சொன்னேன், தங்கியாச்சு. புறப்பட வேண்டியதானே? உன் புருஷன் அங்க தனியா இருப்பார்ல. அக்கா, நான் இன்னும் 2 நாள் இங்கே தங்கிட்டு போறேன்க்கா. ஏய், அடி வாங்குவ. மரியாதையா ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. அப்பா, நான் இன்னும் 2 நாள் இங்க இருக்கேன்ப்பா. அக்கா கிட்ட சொல்லுங்கப்பா. நான் அவளுக்கு என்ன சொல்றது? ஏண்டா, எங்களுக்கு மட்டும் உன்னோட இருக்குன்னு ஆசை இல்லையா? தனக்கா சொல்றதுதான் சரி. நீ இன்னும் சின்ன பொண்ணு மாதிரியே பேசிட்டு இருக்கிற. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ புருஷன் வீட்டுலாம் மறந்துட்டு இப்படி உட்காந்து பல்லாமொழி ஆடிட்டு இருக்க கூடாது. கல்யாணம் ஆன பொண்ணு தனியா ஆடிக்கு வரலாம், பிரசவத்துக்கு வரலாம், மத்தபடி புருஷனோட தான் வரணும். என்னப்பா, நம்ம வீட்டுல நான் 2 நாள் ஜாஸ்தியா தங்க கூடாதா? 2 நாள் இல்ல, 2 மாசம் இருக்கலாம். ஆனா புருஷனை கூட்டிட்டு வா, சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன அக்கா, நான் இன்னும் சமையல் கூட பாதி தான்க்கா கத்துக்கிட்டேன். நீ இது வரைக்கும் கத்துக்கிட்டதெல்லாம் போதும். முதல்ல நீ கத்துக்கிட்டத உன் புருஷனுக்கு சமைச்சு போடு, அதுக்கப்புறமா மத்தத கத்துக்கலாம். சரி. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி கத்துக்கிறத விட்டுட்டு இப்ப கத்துக்கிறாளாம். என்ன தானோ? ஒண்ணு இல்லைங்க, விஜய் ஊருக்கு போகணுங்கிறா. நான் கூட ரவியை பார்க்க தான் மெட்ராஸுக்கு போறேன். அதான் அந்த தவணை முறை பிசினஸ் பத்தி சொன்னாப்புல இல்ல, அதுக்காக ரவியை பார்க்க போறேன். வேணா விஜய் அப்படி விட்டு வந்துறேனே. செஞ்சுட்டா போச்சு. ஆமா பூசு, இந்த வியாபாரம் பண்றதா தெளிவா முடிவு எடுத்துட்டியா? ஆமா ஆமா விஜய், நான் வீட்டில் போய் கிளம்பி வந்துறேன், நீ ரெடியாரு? விஜய், மாமா இப்ப வந்துருவாரு, ரெடி ஆயிடு. அதான் சொல்லிட்டல, நான் கிளம்புறேன். என்ன சரோ, இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் வேண்டுதல் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, எப்பவும் போல வேண்டிக்கிற மாதிரி தான். நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்,
நீங்க தொழில முன்னேறணும். ஆனா எனக்கு ஒரு ஸ்பெஷல் வேண்டுதல் இருக்கே. என்ன? நமக்கு பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கணும். சரோ. மாப்பிள்ளை ராதாக்கு நல்ல பொருத்தமா இருக்கார்ல. அவங்கள பத்தி பேசாதீங்க. அப்படி இல்ல சரோ, இது பெரியவங்க பிரச்சனை தானே. ராதா என்ன பண்ணும்? அது என் கூட எவ்வளவு அன்பா இருந்துச்சு தெரியுமா? என்னதான் இருந்தாலும் அவங்களால எவ்வளவு பிரச்சனை வந்தது. சரோ, பிரச்சனை எல்லாம் இப்ப. இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு குடும்பமும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வேலை நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் அவங்க வீட்லயே இருப்பேன், அங்கேயே சாப்பிடுவேன். அந்த பொண்ணு ரமேஷை விட என்கிட்ட தான் ரொம்ப பிரியமா இருக்கும். அண்ணன் அண்ணன் வாய் நிறைய கூப்பிடும். நான் இல்லாம அந்த வீட்டில் எந்த விசேஷமும் நடந்தது கிடையாது. இந்த கல்யாணம் ஒண்ணுதான் அவங்க வீட்டில் நான் இல்லாம நடந்த விசேஷம். அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி வாங்க கிளம்பலாம். லீலா, ஏன் ஒரு மாதிரியா பாக்குறேன்? நான் இருக்கிற மூடுக்கு நீ இப்படி என்ன பாக்குறது சரிப்பட்டு வராது. ஜாஸ்தி ஆயிடும். உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? மல்லிகைப்பூ, கொலுசு, காலக்காட்டு. கொடுங்க. நானே வச்சு விடுறேன். இப்ப என் மனசுல சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே இல்ல. உன் மனசுலயும் அப்படித்தானே இருக்கு? எனக்கு சொல்ல தெரியல. ஏன்? ஏன்னா உங்க டைம் டேபிள் ரொம்ப கிளியரா இருக்குங்க. எப்ப கொஞ்சணும், எப்ப திட்டணும், எந்தெந்த நேரத்துல எப்படியெல்லாம் இருக்கணும்னு தெளிவா இருக்குங்க. ஆனா என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. என்ன லீலா, இந்த நேரத்துல போய் ஏதேதோ பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் மோசமானவன் கிடையாது, உனக்கே தெரியுமில்ல. இத பாரு, நீ வர்றதுக்கு முன்னாடியே உனக்காக எல்லா பொருளையும் வாங்கி வச்சுவேன். ஒரு நல்ல புருஷனா என் கடமை தவறாம நான் பண்ணுவேன். நானும் ஒரு நல்ல பொண்டாட்டியா என் கடமையை நிறைவேற்றுவேன்.